Hi friends, welcome to Let's Kanitham. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் எடுத்துக்காட்டு 9th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம் கணங்கள். அதில் எடுத்துக்காட்டு 1.20 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A equal to -1/2 0 1/4 3/4 2 and B equal to 0 1/4 3/4 2 5/2 மற்றும் C is equal to -1/2 1/4 1 2 5/2 எனில் A intersection B intersection C equal to A intersection B intersection C என்பதை சரிபார்க்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இன்டர்செக்ஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா, இன்டர்செக்ஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை மட்டும் நம்ம இப்போ கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் ஈக்குவலாக வருதா அப்படின்னு செக் பண்ணால் போதும். ஓகேவா? ஓகே, இப்போ தான் நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது அதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இப்போது ஏங்கிற செட், பிங்கிற செட், சிங்கிற செட்டு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது இன்டர்செக்ஷனோட அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இதோட நேம் என்ன? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் நம்மளை செக் பண்ணி சொல்லியிருக்காங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா சேர்ப்போட வெட்டு பண்பு, வெட்டில் சேர்ப்பு பண்பை சரி பார்க்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C அப்படின்னு ப்ராக்கெட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம ப்ராக்கெட்டில் உள்ள தான் ஃபஸ்ட்டு செய்வோம். அப்படி தானே போர்டு மாஸ் பிட் மாஸ் மெத்தட்லாம் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? ஆப்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட் உள்ள தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா B இன்டர்செக்ஷன் C ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். B இன்டர்செக்ஷன் C. இன்டர்செக்ஷன்னா என்ன? அதாவது வெட்டுனா என்ன? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதணும், அவ்வளோதான். இப்போ Bங்கிற செட், Cங்கிற செட் ரெண்டையுமே பார்த்துக்கோங்க. ரெண்டுலேயும் காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு B எடுத்துக்கிறேன். 0ங்கிற எலமெண்ட் இருக்குது, இங்கே 0ங்கிற எலமெண்ட் இருக்கா பாருங்கள். ஸோ இங்கே 0 இல்லை, ஸோ நான் அதை ரைட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 1/4 இருக்குது, சிலையும் 1/4 இருக்குது. ஸோ நான் இதை ரைட் பண்ணிக்கலாம் 1/4. நெக்ஸ்ட்டு 3/4 இருக்குது பியில், இங்கேயும் 3/4 இல்லை. 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ நான் 2ங்கிற எலமெண்ட் எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிலையும் 5/2 இருக்குது, சிலையும் 5/2 இருக்குது. ஸோ நான் 5/2ங்கிற எலமெண்ட்டை எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் இப்போ நான் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடே நான் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. ஸோ ஏங்கிற எலமெண்ட் ஏங்கிற செட்லையும் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த செட்லேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும் நான் ரைட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ ஏல பாருங்கள் -1/2 இருக்குது, பியில் -1/2 இல்லை, 0 இருக்குது, 0 இங்கே இல்லை, 1/4 இங்கேயும் 1/4 இருக்குது. ஸோ 1/4 நான் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3/4 இருக்குது, இங்கே 3/4 இல்லை. நெக்ஸ்ட் எலமெண்ட் லாஸ்ட் 2ங்கிற எலமெண்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் 2ங்கிற எலமெண்ட் இருக்குது, நான் ரைட் பண்ணிக்கலாம். 5/2ங்கிற எலமெண்ட் அங்கே இல்லை, ஸோ நான் அதை ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபினிஷ், இது நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் B இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது A இன்டர்செக்ஷன் B. ஸோ A இன்டர்செக்ஷன் B எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலையும் பிலையும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை நான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஏல -1/2 இருக்குது, பியில் -1/2 இல்லை. ஸோ ரைட் பண்ண வேணாம். 0 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ ரெண்டு செட்லேயுமே இருக்கிறதுனால நான் 0 ரைட் பண்ணிக்கிறேன். 1/4 1/4. ஸோ 1/4 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3/4, இங்கேயும் 3/4 இருக்குது. ஸோ 3/4 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2ங்கிற எலமெண்ட்டு ஏலேயும் இருக்குது, பிலேயும் இருக்குது, ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அங்கே 5/2 இருக்குது, அது இங்கே இல்லை, அதனால் நம்ம ரைட் பண்ண தேவையில்லை. ஸோ 4 எலமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் லாஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? அதோட சியை இன்டர்செக்ட் பண்ணணும். ஸோ A வெட்டு B வெட்டு C. இந்த வெட்டுன்னு நான் தமிழில் சொல்கிறது தான், இன்டர்செக்ஷன் இங்கிலீஷில் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேவா? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இப்போ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, A வெட்டு B, இதுலேயும் Cலையும் காமனாக இருக்கிற இந்த 2 செட்ஸ்லேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நான் இப்போ எழுத போகிறேன். ஓகேவா? ஸோ நான் A இன்டர்செக்ஷன் Bயில் என்ன இருக்குது பாருங்கள், 0 இருக்குது. ஸோ Cங்கிற செட்டில் 0 இல்லை, ஸோ நான் ரைட் பண்ண தேவையில்லை.
1/4 இருக்குது, இங்கேயும் 1/4 இருக்குது. ஸோ 1/4 ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 3/4, இங்கே 3/4 சிங்கிற செட்டில் இல்லவே இல்லை. ஸோ அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 2 இங்கேயும் இருக்குது, சிங்கிற செட்லேயும் இருக்குது. ஸோ 2 ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரைட் ஹேண்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ரைட் ஹேண்ட் சைடும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இது நான் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ கம்பேர் 1 and 2 கம்பேர் பண்ணுங்கள், ஒப்பிட்டு பார்க்குறது. ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். கம்பேர் 1 and 2 ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. இங்கேயும் 1/4 2 தான், இங்கேயும் 1/4 2 தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா A intersection B intersection C ஈக்குவல் டு A intersection B intersection C. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கணங்களோட வெட்டுக்கான சேர்ப்பு பண்பை நம்ம சரி பார்த்தாச்சு. சரியா? ஸோ சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இதே இங்கிலீஷில் எழுதுறா இருந்தால் வெரிஃபைடு அப்படின்னு நீங்கள் எழுதிருக்கீங்க. ஓகேவா? ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.